ஹலோ! இன்னைக்கு நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட டே 1ல இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நான் உங்க எல்லாத்துக்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன். ரெகுலரா என்னால வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. இனிமே ரெகுலரா நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். பேக்கிங் கிளாஸ் வீடியோஸ் தான் வரப்போகுது. எல்லா கேக் ரெசிபீஸுமே நான் வந்து டீட்டெயில்டா போடப்போறேன். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, இப்போ தான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, என்னோட வீடியோஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா ரெசிபீஸுமே நீங்க வந்து பார்த்து வீட்ல வந்து ட்ரை பண்ண முடியும். இன்னைக்கு 1 கிலோ வெயிட் வர பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பண்ண போறோம். அதுக்காக நான் 250 ml கப்ல 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு டார்க் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். டார்க் கோகோ பவுடர் தான் நீங்க வந்து சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்க போறேன். அப்பதான் கேக்ல வந்து எந்த கிரம்ஸுமே இல்லாம வரும். ஒரு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே ஓவனை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போகிறேன். 180 டிகிரியில் மேலே இருக்கிற 2 ராடையுமே நம்ம வந்து ஆன் பண்ணுற ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் முட்டையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா ஹைட் கிடைக்கும். 3 லேயராக கட் பண்ண முடியும். நான் இங்கே வந்து வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 நிமிஷம் இந்த மாதிரி முட்டை நல்லா பீட் ஆனதுமே நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரைனா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ணாத சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன்ல, அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி க்ரீமியாக வரணும். ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டை க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அது வந்து நான் வீடியோ ஆன் பண்ணல, அதனால் அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ சூப்பரான ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். சூடாக இருக்கிற பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம முட்டை பீட் பண்ணோம்ல, அது கூட எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா பேட்டர் வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காஃபி மிக்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ கேக்குக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல கலராக இருக்கும். கடையில் வாங்குகிற பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு நல்ல கலர் இருக்கும்ல, அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த பேட்ச் சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 பேட்சாக பிரித்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் காஃபி மிக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கேக்குக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக 8 இன்ச்சு கேக் டின் எடுத்திருக்கேன். 1 கிலோ கேக்குக்கு நம்ம வந்து 7 இன்ச் 8 இன்ச் 2 கேக் டின்னுமே யூஸ் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சுங்கும் போது நமக்கு வந்து நல்ல ஹைட் கிடைக்கும். 8 இன்ச்சுனா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், நிறைய பீசஸ் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டர் ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா டேப் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால கேக்கில் வந்து அந்த ஓட்டையாக இருக்கும்ல, அது விழுகாமல் இருக்கும் கேக் ஸ்பாஞ்சில். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஓவனில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 40 நிமிஷம் நான் வந்து டைமர் வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே செர்ரி வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் வாங்குகிற அதே கேக் மாதிரியே இருக்கும். இதில் இருக்கிற செர்ரி சிரப்பே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லைட்டாக புளிப்பாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 கப்பு சர்க்கரையில் 1 கப்பு தண்ணி சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு டார்க் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக விப்பிங் க்ரீம் தான். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வாங்குகிற க்ரீமில் சுகர் இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஃபியோனா தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதில் சுகர் கம்மியாக இருக்கும். க்ரீம் எப்படி டீட்டெயில்டாக பீட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட சேனலில் இருக்குது ஆல்ரெடி. இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓடிஜியில் பார்க்குறேன். கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. வெளியே எடுத்துகிட்டு உடனே நம்ம வந்து கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துடலாம் இந்த ஸ்பஞ்சை. இல்லைனா கேக் வந்து ஹைட் கம்மியான மாதிரி ஆகிடும் அந்த கேக் டின்னோட சூட்டுக்கு. இப்போ நம்மளோட கேக் ஸ்பஞ்ச் பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. எல்லாருமே ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே பேக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு.
ரெடியான க்ரீமை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ கேக் போர்ட் மேலே கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கிறேன். அப்போ தான் கேக் வந்து நகராமல் இருக்கும் ஐசிங் பண்ணும்போது. ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த செர்ரி சிரப் அதை வச்சு நான் வெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து செர்ரி சிரப்புக்கு பதிலாக சுகர் சிரப் வச்சு கூட வெட் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வெண்ணிலா ஸ்பஞ்செல்லாம் வெட் பண்ணுவோம்ல, அதை விட சாக்லேட் ஸ்பஞ்சை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெட் பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணும்போது மாய்ஸ்டாக இருக்கும் கேக்கு, இல்லைன்னா ட்ரை ஆகிடும். அதுக்காக ஓவராக சுகர் சிரப் வந்து ஊற்றிடாதீங்க. கேக் வந்து திகட்டுற மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் அந்த சுகர் சிரப் வந்து வெளியே லீக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அளவாக வந்து வெட் பண்ணிக்கலாம். கை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா நனைஞ்சிருக்கணும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த விப்பிங் க்ரீமை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நான் வந்து ஐசிங் பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஐசிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கேக்கில் வந்து க்ரீம் வந்து லெவலாக இருக்கும். ஒரு சைடு மேலே க்ரீம் இல்லைனா கீழே க்ரீம் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும். அடுத்ததாக கிரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இந்த டார்க் சாக்லேட்டை, அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம் ஃபில்லிங்காக. அடுத்ததாக செரீஸும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு ஃபில்லிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில்லிங் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் நான் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக உள்ள ஃபில்லிங் போட்டுக்கிறேன். இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு அதையும் நான் வந்து செர்ரி சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிப் வந்து என்ன அப்படின்னா, நம்ம கேக் டின்னை க்ரீஸ் பண்ணும்போது அதிகமாக ஆயில் ஊற்றி நிறைய பேர் க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்படி க்ரீஸ் பண்ணும்போது சைட்ஸில் எல்லாமே கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும். கம்மியான ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணாலே போதும். இப்போ கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை நான் வந்து க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஐசிங் பண்ணும்போது க்ரம்ஸ் எல்லாமே வெளியே வராமல் இருக்கும். க்ரம் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்துகிட்டு ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். நம்ம பண்ணுறது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அதனால் சைட்ஸில் எல்லாமே க்ரம்ஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. சைட்ஸில் ஃபுல்லாக நம்ம வந்து சாக்லேட் வச்சு கவர் பண்ண போகிறோம். அதனால் ஓரளவுக்கு நீட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேலட் நைஃப் வச்சு நான் க்ரீமை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பேலட் நைஃப்லேயே இந்த மாதிரி எக்ஸஸ் க்ரீம் எல்லாமே எடுத்துடலாம். ஃபுல்லாக க்ரீமை வந்து நம்ம ஐசிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு கார்டு எடுத்திருக்கேன். கார்டு இல்லைன்னா ஸ்க்ரேப்பர் கிடைக்கும் பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம். அதை வச்சு நம்ம சைட்ஸில் எல்லாமே லெவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெவல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அங்கங்கே நம்மளோட கேக் ஸ்பஞ்ச் வந்து தெரியும்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக பேலட் நைஃப்பில் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து லெவல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பரோ இல்லை ஒரு ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம்ல, அதை வச்சு நம்ம லெவல் பண்ணிக்கலாம். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம கிரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல அந்த டார்க் சாக்லேட்டை ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த கேக் சுற்றி நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கை சுற்றி சாக்லேட் ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணியாச்சு. அடுத்ததாக மேலே வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். நான் 100 N1 நாசில் எடுத்திருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு சின்ன ஒரு ரோசட்டா டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். உங்களோட இஷ்டம் தான். இது வந்து எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். மேலே நம்ம வந்து செரீஸ் தான் வைக்க போகிறோம். நான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செரீஸை வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. 1 கிலோ வெயிட் வர பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த கேக்கை நம்ம வந்து 700 rupees வரைக்கும் சேல் பண்ணலாம். ½ kg வந்து 350 rupees வரைக்கும் சேல் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வீட்லேயே நம்ம பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதுலேயுமே கிடைக்காது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு பேக்கரியில் கிடைக்கிற அதே கேக் மாதிரியே இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேக்கு. நீங்களும் என்னோடய பேக்கிங் கிளாஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேக்கை வந்து நான் நெக்ஸ்ட் டே ஃப்ரிட்ஜில் ஃபுல் டே வச்சுட்டு அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறேன். கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக லேயராக வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கை நம்ம வந்து வீட்டில் பண்ணோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கடையில் வாங்குகிற அதே கேக் மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.